வணக்கம். ஆதி அழகு தமிழ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பழமொழி. என்ன பழமொழின்னு பார்ப்போம். வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. ரெண்டுமே கீரை சம்பந்தப்பட்ட பழமொழி. பழங்காலத்திலிருந்தே மக்கள் கீரையோட முக்கியத்துவத்தை அறிஞ்சிருக்காங்க. அதை சாப்பிடுவாங்க. இந்த அகத்தி கீரை, முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிட்டு தான் உடல் வளம் பெற்று வந்திருக்காங்க. நல்ல நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. அதனால் அந்த விட வெந்து கெட்டது முருங்கை. அதாவது முருங்கைக்கீரையில் எல்லா சத்துக்களும் இருக்குது. இரும்பு சத்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் நம்ம முருங்கைக்கீரை என்ன சொன்னால் அளவுக்கு அதிகமாக வேக வைக்கக்கூடாது. அளவோடு தான் முருங்கைக்கீரை வேக வைக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக முருங்கைக்கீரை வேக வைக்கும்போது அதில் உள்ள சத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிடும், நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால தான் வெந்து கெட்டது முருங்கை, ரொம்ப வேக வச்சிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு அதோட சேர்ந்த ஒரு பழமொழி, வேகாமல் கெட்டது அகத்தி. அகத்தி கீரையை முருங்கைக்கீரைக்கு மாற நல்லா வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அகத்திக்கீரை இயல்பிலேயே ஒரு கசப்பு தன்மை உள்ளது. அதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். நல்லது, ஆனால் ரொம்ப நல்லது, கண்ணுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகத்திக்கீரையை சாப்பிடும்போது நிறைய பேர் கசப்புக்காகவே வேண்டானே ஒதுக்கிடுவாங்க. நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த அகத்திக்கீரையை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அகத்திக்கீரையை வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால தான் வேகாமல் கெட்டது அகத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வேகாமல் வச்சு நம்ம இன்னும் சாப்பிடவே முடியாது. ரொம்ப கசப்பு பயங்கரமாக இருக்கும். அந்த அகத்திக்கீரை சாப்பிடும்போது கசப்பு இல்லாமல் இருக்கணும்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கீரையை சமைக்கும்போது மாங்காய், தோட்டத்தில் மாங்காய் இருந்தால் அதை எடுத்து கொஞ்சோண்டு இத்தினோண்டு மாங்காயை திருவி அது கூட போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்கன்னா அந்த கசப்பு போயிடும். இல்லைன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கிடுவாங்க. அப்படி சேர்த்தெல்லாம் சாப்பிடுவாங்க. அதாவது அதனால இப்படி சமைச்சு பாருங்க. வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. அகத்தியை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும், அகத்தி கீரையை. இப்போ இந்த ரெண்டு கீரையும் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றது, எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பழமொழி மூலம் தெரிஞ்சிருக்கும். இது பழங்காலத்திலே உள்ள பழமொழி தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த பழமொழி கிராமங்களில் செயல்பாட்டில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பழமொழியை. வணக்கம்.